In this video, we are going to see a problem based on wedge friction. So, wedge friction la ஒரு problem எப்படி solve பண்ணலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். Let me solve the problem now. A block over lying a 10-degree wedge on a horizontal floor. அதாவது ஒரு block இருக்கு. அந்த block எது மேல வச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு 10 degree inclined ஆன ஒரு wedge மேல வச்சிருக்காங்க. அந்த triangular shapeல இருக்கிறது தான் wedge. இந்த wedge வந்து எதில் இருக்குது அப்படின்னா horizontal flowல இருக்குது. And இந்த block எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு vertical wallக்கு against-ஆ இருக்குது. Leaning against a vertical wall and weighing 1500 Newton is to be raised by applying a horizontal force to the wedge. So wedgeல ஒரு horizontal left force வந்து left side force வந்து apply பண்ணோம் towards left side அப்படின்னா the load என்ன ஆகும் அப்படின்னா ரைஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. Assuming the coefficient of friction between all the surfaces in contact is 0.3. ஸோ எங்கெல்லாம் கான்டாக்ட் இருக்கோ அங்கே எல்லாத்துலேயும் இருக்கிற கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வேல்யூ மியூ இஸ் ஈக்குவல் டு 0.3 கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்ளமில் சேம் கொடுத்துட்டாங்க. ஒரு சில ப்ராப்ளமில் டிஃப்ரெண்ட் கான்டாக்ட் சர்ஃபேஸ்க்கு டிஃப்ரெண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் தரலாம். ஸோ அதுக்கேற்றாப்புல ப்ராப்ளம் சால்விங்கில் அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனை சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது இருக்கும். டிட்டர்மைன் தி மினிமம் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் டு பி அப்ளைடு டு ரைஸ் த பிளாக். அதாவது எவ்வளோ மினிமம் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த பிளாக் வந்து ரைஸ் ஆக ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. ஸோ வெஜ்ஜோட ஆங்கிள் என்ன அப்படின்னா 10 டிகிரி, அப்ளை பண்ணுற வெயிட் என்ன அப்படின்னா 1500 நியூட்டன். ஓகே, இப்போ இனிஷியலாக வி நீட் டு ட்ரா ஃப்ரீ பாடி டயக்ராம் ஃபார் 2 டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ். வெஜ்ஜுக்கு தனியாக ஃப்ரீ பாடி டயக்ராம் ட்ரா பண்ணணும் அண்ட் பிளாக்குக்கு தனியாக ஃப்ரீ பாடி டயக்ராம் ட்ரா பண்ணணும். எப்போவுமே எந்த இடத்துல ஃபோர்ஸை அப்ளை பண்ணுறீங்களோ அந்த எலமெண்ட்டை ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணுறது பெட்டர். அதுதான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சரை கொடுக்கும், ரொம்ப ஈஸியாக கன்ஃபியூஷனே இல்லாமல். ஸோ நம்ம வெஜ்ஜில் தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹரிசாண்டல் ஃபோர்ஸை அப்ளை பண்ணுறோம். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வெஜ்ஜுக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் ட்ரா பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வெஜ்ஜை மட்டும் எடுத்துக்கிறேன். லெட் மீ ட்ரா. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வெஜ்ஜை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி ட்ரா பண்ணி வச்சுருக்கேன், உங்களுக்கு நான் ட்ரா பண்ணி அகைன் காட்டுறேன். ஸோ இதான் வெஜ்ஜு. வெஜ்ஜோட ஆங்கிள் என்ன அப்படின்னா 10 டிகிரி கொடுத்துருக்காங்க, 10 டிகிரி. ஸோ இப்போது இனிஷியலாக என்னென்ன ஃபோர்ஸ்லாம் இருக்குது ஒவ்வொன்றா என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னா ரைட் சைடில் டுவர்ட்ஸ் லெஃப்ட் என்ன இருக்குது அப்படின்னா பி அப்படிங்கிற ஒரு ஹரிசாண்டல் அப்ளைட் ஃபோர்ஸ் இருக்குது. ஃபைன். அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது அப்படின்னா இதுக்கு மேலே தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா லோடு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ தெர் இஸ் அ கான்டாக்ட் பிட்வீன் த லோடு அண்ட் தி வெட்ஜ். அதேமாதிரி பாட்டமில் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு ஹரிசாண்டல் பிளேன் இருக்குது. இப்போது லெஃப்ட் சைடில் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா வெஜ்ஜு எப்படி மூவ் ஆகும் அப்படின்னா லெஃப்ட் சைடில் மூவ் ஆகும். அப்போது இந்த ரெண்டு கான்டாக்ட் சர்ஃபேஸ்லேயும் இருக்கிற ஃப்ரிக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ரைட் சைடில் இருக்கும். அதாவது மோஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் என்ன இருக்கும் அப்படின்னா ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஸோ தெர் ஆர் 2 ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸஸ். இந்த இன்க்ளைன் சர்ஃபேஸ் மேலே ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். அதே மாதிரி பாட்டமில் உள்ள ஹரிசாண்டல் பிளேன் கூட ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹரிசாண்டல் கூட இருக்கிற ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். த இன்க்ளைன் சர்ஃபேஸ் மேலே இருக்கிற ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை நம்பர் 2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அகைன் சொல்கிறேன், கான்டாக்ட் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் கூட வெஜ்ஜுக்கு ஒரு கான்டாக்ட் இருக்குது. அதே மாதிரி அந்த பிளாக்கு கூட ஒரு கான்டாக்ட் இருக்குது இன்க்ளைண்டாக. ஸோ எங்கே கான்டாக்ட் இருக்கோ, எங்கே ரிலேட்டிவ் மோஷன் இருக்கோ, கான்டாக்ட் பிட்வீன் அந்த இடத்துல ஒரு ரிலேட்டிவ் மோஷன் இருக்கிறப்போ நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஸோ பிளாக்கை லெஃப்ட் சைடில் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி மூவ் பண்ணுறப்போ பிளாக்கோட மோஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா லெஃப்ட் சைடில் இருக்கும். அப்போ ஃப்ரிக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ரைட் சைடில் இருக்கும். அதே டைமில் எந்த இடத்துல ஒரு கான்டாக்ட் இருக்கோ அந்த இடத்துல ரியாக்ஷன் இருக்கும். அந்த ரியாக்ஷன் வில் பி ஆக்டிங் ஆன் த பாடி. ரியாக்ஷன் வில் பி ஆக்டிங் ஆன் த பாடி அண்ட் பெர்பெண்டிகுலர் டு த பிளேன். ஸோ எந்த பிளேனில் அப்ளை ஆகுது அப்படின்னா இந்த பிளேனில் இங்கே ஒரு கான்டாக்ட் இருக்குது அப்படின்னா அந்த கான்டாக்டில் இங்கே தான் கான்டாக்ட் இருக்குது அப்படின்னா அந்த கான்டாக்ட் பிளேனுக்கு பெர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் ஆன் த பாடியில் என்ன ஆகும் அப்படின்னா ரியாக்ஷன் ஆக்ட் ஆகும். அதே மாதிரி இங்கே ஒரு கான்டாக்ட் இருக்குன்னா இந்த பிளேனுக்கு பெர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ரியாக்ஷன் இருக்கும். ஸோ வி நீட் டு ட்ரா 2 ரியாக்ஷனல் ஃபோர்ஸஸ் அட் 2 கான்டாக்ட் சர்ஃபேசஸ். ஸோ இதை நான் R1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இதை வந்து என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா R2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அதாவது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இன்ட்டு நார்மல் ரியாக்ஷன். அதே மாதிரி இந்த FF2 இஸ் ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இன்ட்டு நார்மல் ரியாக்ஷன். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் தி ஃப்ரீ பாடி டயக்ராம் ஃபார் த வெட்ஜ். இதே மாதிரி பிளாக்குக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்ரீ பாடி டயக்ராம் ட்ரா பண்ணலாம்.
ஸோ பிளாக்குக்கும் அதே மாதிரி நான் என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லை பிளாக் பார்த்தீங்க அப்படின்னா 2 இடத்துல காண்டாக்ட் இருக்குது. வெர்டிக்கல் வால் கூட ஒரு காண்டாக்ட் இருக்குது. அதே மாதிரி வெட்ஜ் இன்க்ளைன்டு வெட்ஜு அந்த பிளேன் மேலே ஒரு காண்டாக்ட் இருக்குது. அண்ட் அந்த பிளாக்கோட வெயிட் என்ன அப்படின்னா 1500 நியூட்டன். நார்மலாக வெட்ஜோட வெயிட்டை வந்து நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க. வெட்ஜுக்கு வெயிட் கொடுக்க மாட்டாங்க. எந்த வெயிட்டை லிஃப்ட் பண்ணணுமோ அதுக்கு தான் வெயிட் கொடுப்பாங்க காமன்லி. வெட்ஜுக்கு வெயிட் கொடுத்தாங்க அப்படின்னா சப்போஸ் வி நீட் டு ஆட் த வெயிட் டவுன்வர்ட் டைரக்ஷனில் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இந்த பிளாக்கோட வெயிட் என்ன அப்படின்னா 1500 நியூட்டன். ஸோ அதோட சென்ட்ராய்ட் பாயிண்ட்லேருந்து ஆக்டிங் வெர்டிக்கலி டவுன்வர்ட் 1500 நியூட்டன் அப்ளை பண்ணிக்கணும். அப்புறம் 2 காண்டாக்ட் சர்ஃபேஸ் இருக்குது. 2 காண்டாக்ட் சர்ஃபேஸ்லையும் நார்மல் ரியாக்ஷன் அண்ட் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். வெட்ஜை வந்து லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணோம் அப்படின்னா பிளாக் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரைஸ் ஆகும், மேல் நோக்கி ரைஸ் ஆகும். அப்போ மேல் நோக்கி ரைஸ் ஆகுது அப்படின்னா இந்த காண்டாக்ட் ஏரியாவில் ஃப்ரிக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா டவுன்வேர்டாக இருக்கும். மோஷன் அப்வேர்டாக இருக்கிறப்போ ஃப்ரிக்ஷன் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா டவுன்வேர்டாக இருக்கும். ஸோ இந்த பாயிண்டில் உள்ள ஃப்ரிக்ஷன் டவுன்வேர்டாக இருக்கும். அதை FF3 அப்படின்னு மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் தெர் இஸ் அ கான்டாக்ட். ஸோ தெர் வில் பி அ ரியாக்ஷன் ஆன் த பாடி பெர்பெண்டிகுலர் டு த கான்டாக்ட் பிளேன். ஸோ தெர் இஸ் அ ரியாக்ஷன். அந்த ரியாக்ஷன் என்ன அப்படின்னா R3 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். அது அந்த பிளேனுக்கு பெர்பெண்டிகுலராக ஆன் த பாடி ஆக்ட் ஆகும். ஸோ செல்ஃப் வெயிட் முடிஞ்சிருச்சு, ஒரு ஃப்ரிக்ஷன் முடிஞ்சிருச்சு, ஒரு ரியாக்ஷன் முடிஞ்சிருச்சு. அண்ட் இந்த இடத்துல வெட்ஜுக்கும் பிளாக்குக்கும் இடையில என்ன இருக்குது அப்படின்னா கான்டாக்ட் இருக்குது. ஸோ அதே கான்டாக்டை நம்ம ஆல்ரெடி வெட்ஜில் ட்ரா பண்ணிட்டோம். ஆன் த பாடி ரியாக்ஷன் R2, ஃப்ரிக்ஷன் வந்து என்ன அப்படின்னா டுவர்ட்ஸ் ரைட் சைட். ஸோ ரெண்டுமே சேம் தான். இந்த பாயிண்ட் வந்து பிளாக்குக்கும் வெட்ஜுக்கும் காமன் பாயிண்ட் தான். ஸோ அதே ரியாக்ஷன் அதே ஃப்ரிக்ஷனை வந்து இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷனாக ப்ளேஸ் பண்ணிக்கணும். வெட்ஜை கன்சிடர் பண்ணுறப்போ ரைட் சைட் டைரக்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா பிளாக்கை கன்சிடர் பண்ணுறப்போ லெஃப்ட் சைட் டைரக்ஷனில் இருக்கணும். ஸோ ஃப்ரிக்ஷனை வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா லெஃப்ட் சைட் டைரக்ஷனில் ட்ரா பண்ணிக்கணும். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வெட்ஜுக்கு ரைட் சைடில் ட்ரா பண்ணியிருக்கோம். அப்போ பிளாக்குக்கு லெஃப்ட் சைடு. அதே மாதிரி ஆன் த வெட்ஜ் வந்து ரியாக்ஷன் ஆட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி சேம் ஓரியன்டேஷனில் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆன் தி பிளாக் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ரியாக்ஷன் ஆட் பண்ணோம். பட் சேம் ரியாக்ஷன் தான். R1 R2 R2 FF2 FF2 மேக்னிடியூட் சேம் தான். ஆனால் டைரக்ஷன் மட்டும் என்ன இருக்கும் அப்படின்னா ஆப்போசிட் இருக்கும். ஓகேங்களா, தட்ஸ் இட். ஸோ வெட்ஜு வந்து லெஃப்ட் சைடில் மூவ் ஆகுது. அதனால் 2 சைட்லேயும் ஃப்ரிக்ஷன் என்ன இருக்குது அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்குது. பிளாக் வந்து அப்வேர்டாக மூவ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல வெர்டிக்கலி டவுன்வேர்டாக ஃப்ரிக்ஷன் இருக்குது. அப்படிங்கிறதுல மட்டும் நம்ம டீட்டெயில்டாக இருந்துக்கணும். இதில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி FF3 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இன்ட்டு ரியாக்ஷன். அதே மாதிரி FF2 அப்படிங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அண்ட் தி நார்மல் ரியாக்ஷன் R2. ஸோ இப்போது 2 ஃப்ரீ பாடி நம்ம ட்ரா பண்ணியாச்சு. எதை ஃபஸ்ட்டு ரிசால்வ் பண்ணலாம் அப்படின்னா எந்த டயக்ராமில் அன்னோன் ஃபோர்ஸ் கம்மியாக இருக்குதோ அந்த டயக்ராமை ரிசால்வ் ஃபஸ்ட்டு பண்ணலாம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக்கில் பார்த்தீங்க அப்படின்னா R3 அப்படிங்கிற ஒரு அன்னோன், R2 அப்படிங்கிற ஒரு அன்னோன், சரிங்களா. இதே வெட்ஜில் பார்த்தீங்க அப்படின்னா R1 P R2 அப்படிங்கிற 3 அன்னோன் இருக்குது. ஸோ அன்னோன் கம்மியாக இருக்குது என்ன அப்படின்னா பிளாக்குக்கு தான் அன்னோன் கம்மியாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பிளாக்கை ரிசால்வ் பண்ணலாம். ஸோ இந்த வெட்ஜ் ஃப்ரிக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஃபோர்ஸ் கேட்டிருக்காங்க. மினிமம் ஃபோர்ஸ் அப்படின்னா நீங்கள் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறப்போ எந்த ஃபோர்ஸில் பிளாக் வந்து ரைஸ் ஆக போகுது, எவ்வளோ கம்மியாக, அதாவது இந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் இதிலேருந்து ரைஸ் ஆக ஸ்டார்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ரைஸ் ஆக ஸ்டார்ட் பண்ண போகுது அப்படிங்கிறப்போ இந்த கண்டிஷனை ஈக்லிபிரியமாக எடுத்துக்கலாம். இதே ரைஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அது ஈக்லிபிரியமாக எடுத்துக்க முடியாது. இட் இஸ் இன் ரெஸ்டிங் கண்டிஷன் ஆர் ஸ்டார்ட் டு மூவ் த கண்டிஷன். இது வந்து ஸ்டார்ட் டு மூவ், மினிமம் ஃபோர்ஸ் அப்ளை பண்ண உடனே மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். அப்படிங்கிறதுனால இந்த என்டையர் ப்ராப்ளமே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஈக்லிபிரியம் கண்டிஷனாக எடுத்துக்கலாம். ஈக்லிபிரியம் கண்டிஷன் அப்படிங்கிறப்போ சம்மேஷன் ஆஃப் ஆல் த ஃபோர்ஸஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிளாக்கை ரிசால்வ் பண்ணுறேன். சம்மேஷன் ஆஃப் ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ் 0 அப்படின்னு எடுத்துக்கிறேன். எதெல்லாம் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் அப்படின்னா R3 ரைட் சைட் டைரக்ஷனில் ஒரு ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் இருக்குது. R3 ரைட் சைடு அப்படிங்கிறதுனால என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா R3 ரைட் சைட் டைரக்ஷன், ஸோ பாசிட்டிவ். ஸோ அசம்ஷன் எடுக்கிறப்போ ரைட் சைட் டைரக்ஷன் பாசிட்டிவ், லெஃப்ட் சைட் டைரக்ஷன் நெகட்டிவ், அப்வர்ட் பாசிட்டிவ், டவுன்வர்ட் நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி இனிஷியல் அசம்ஷன் எடுத்துக்கலாம். சரிங்களா, இதான் இனிஷியல் அசம்ஷன் எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எதெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். R3 டுவர்ட்ஸ் ரைட் சைட் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ். ஸோ R3 ரைட் சைடு அப்படிங்கிறதுனால பாசிட்டிவ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து என்ன ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னா மீதி ரெண்டுமே இன்க்ளைன் ஃபோர்ஸாக இருக்குது. நம்ம ரிசால்வ் தான் பண்ணணும் அதை. எதெல்லாம் அப்படின்னா லைக் இந்த ஃபோர்ஸ் R2 அப்படிங்கிற ஃபோர்ஸு, FF2 அப்படிங்கிற ஃபோர்ஸ், இந்த ரெண்டுமே இன்க்ளைன்ட். இதை எப்படி ரிசால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இதிலே தெளிவாக்கிடலாம்.
இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆங்கிள், இந்த வெஜ்ஜோட ஆங்கிள் என்ன இருந்துச்சு அப்படின்னா சம்மில் 10 டிகிரி கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும் அப்படின்னா 10 டிகிரியாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் ஃபோர்ஸை ரிசால்வ் பண்ணுறப்போ FF2 ரிசால்வ் பண்ணிங்க அப்படின்னா FF2 ரிசால்வ் பண்ணிங்க அப்படின்னா டுவர்ட்ஸ் லெஃப்ட் சைடு டவுன்வர்ட் டைரக்ஷன். எது தீட்டா அப்படின்னா இந்த ஆங்கிள் தான் தீட்டா 10 டிகிரி. அப்போது இது என்ன அப்படின்னா FF2 cos 10 டிகிரி. அதாவது தீட்டாக்கு பக்கத்தில் இருக்க டேர்ம் வந்து காஸ். நீங்கள் ஃபோர்ஸ் ரிசால்விங் தெரில அப்படின்னா மெக்கானிக்ஸில் உள்ள ப்ரீவியஸ் வீடியோ, இனிஷியல் வீடியோஸை வந்து பார்த்துட்டு வந்துடுங்க. தென் இது என்ன அப்படின்னா FF2 sin 10 டிகிரி. FF2 ரிசால்வ் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா R2 ரிசால்வ் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி, அதாவது அப்வர்டு லெஃப்ட் சைடு. இந்த ஆங்கிள் என்ன அப்படின்னா 10 டிகிரி. அதாவது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் ரியாக்ஷன் ஃபோர்ஸும் எப்படி இருக்கும் அப்படின்னா மியூச்சுவலி பெர்பெண்டிகுலராக இருக்கும். சரிங்களா? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஹரிசாண்டல் கூட என்ன ஆங்கிள் மேக் பண்ணுதோ அதே தான் வந்து என்ன அப்படின்னா ரியாக்ஷன் ஃபோர்ஸ் வெர்டிக்கல் கூட மேக் பண்ணும். ஸோ இந்த வெர்டிக்கல் கூட மேக் பண்ணுறதும் 10 டிகிரியாக தான் இருக்கும். நீங்கள் இந்த ட்ரையாங்கிள்லாம் ட்ரா பண்ணி 180 90 அப்படிலாம் சால்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக அது 10 டிகிரி தான் ஆன்சர் வரும். பட் நம்ம எல்லா சம்லையும் அப்படி ஆங்கிளை வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்க தேவையில்ல. நம்ம ரியாக்ஷனுக்கும் ஃப்ரிக்ஷனுக்கும் ஆங்கிள் போடுறோம் அப்படின்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஹரிசாண்டல் கூட என்ன ஆங்கிள் மேக் பண்ணுதோ அதே ஆங்கிளை ரியாக்ஷன் ஃபோர்ஸ் வெர்டிக்கல் கூட மேக் பண்ணும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அப்வர்ட் டைரக்ஷன் அண்ட் லெஃப்ட் சைட் டைரக்ஷன். ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 10 டிகிரி. ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸில் ஹரிசாண்டல் கூட 10 டிகிரி அப்படின்னா ரியாக்ஷனுக்கு வெர்டிக்கல் கூட 10 டிகிரி. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா R2 cos 10 டிகிரி. தீட்டாக்கு பக்கத்தில் இருக்க டேர்ம் காஸ். அதே மாதிரி இது R2 sin 10 டிகிரி. இதே மாதிரி தான் என்ன அப்படின்னா வெஜ்ஜிலேயும் வரும். வெஜ்ஜை ரிசால்வ் பண்ணிங்க அப்படின்னா வெஜ்ஜில் என்ன இருக்குது அப்படின்னா சேம் FF2 ஹரிசாண்டலி ரைட் சைடு தென் வெர்டிக்கலி அப்வர்டு. R2க்கு பார்த்தீங்க அப்படின்னா வெர்டிக்கலி டவுன்வர்டு ஹரிசாண்டலி ரைட் சைடு. ஆங்கிள் செக் பண்ணிங்க அப்படின்னா இது 10 டிகிரி, இது என்ன அப்படின்னா 10 டிகிரி. அதாவது இந்த ஆங்கிள் 10 டிகிரி நமக்கு தெரியும் ஆல்ரெடி, சேம் தான் இங்கேயும். ஸோ இங்கே 10 டிகிரி போட்டுருவீங்க, இங்கே ஹரிசாண்டல் கூட என்ன ஆங்கிள் போடுறீங்களோ அதே இது இங்கே வெர்டிக்கல் கூட போட்டுக்கணும். ஸோ இது என்ன அப்படின்னா FF2 cos தீட்டா, தீட்டாக்கு பக்கத்தில் இருக்க டேர்ம் காஸ். இது என்ன அப்படின்னா FF2 sin தீட்டா 10 டிகிரி. இது என்ன அப்படின்னா R2 sin 10 டிகிரி. இது என்ன அப்படின்னா R2 cos 10 டிகிரி. இந்த மாதிரி இந்த ஃபோர்ஸை வந்து இனிஷியலாகவே ரிசால்வ் பண்ணி வச்சுக்கலாம். தென் ரிசால்வ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் we can check here. Summation of horizontal force is equal to 0. எதெல்லாம் horizontal force அப்படின்னா R3 right side direction, R2 sin theta left side direction, F2 cos theta left side direction. So R3 வந்து ரைட் சைடு, R2 sin 10 லெஃப்ட், FF2 cos 10 லெஃப்ட். ஸோ இந்த ரெண்டுக்கும் என்ன அப்படின்னா மைனஸ், ரைட் சைட் போகிற R3க்கு மட்டும் ப்ளஸ் போட்டுக்கிட்டேன். தென் F2 ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு ரியாக்ஷன். மியூவோட வேல்யூ என்ன அப்படின்னா 0.3 கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா FF2க்கு பதிலாக 0.3 R2வை சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். 0.3ங்கிறது மியூ இன்ட்டு R2. சரிங்களா? இப்போது R2வாக வந்துருச்சு, R3 R2 மட்டும் தான் இருக்குது. sin 10 டிகிரி தென் 0.3 cos 10 டிகிரி. இந்த ரெண்டையும் உள்ளே வச்சுக்கிட்டு R2வை மட்டும் வெளியே எடுக்கிறேன். R2வை வெளியே எடுத்தேன் அப்படின்னா இது மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் sin 10 டிகிரி, இங்கேயும் மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் 0.3 cos 10 டிகிரி. இதை வேல்யூவை கால்குலேட்டரில் போட்டு சிம்பிளிஃபை பண்ணேன் அப்படின்னா 0.469 R2. அதாவது R3 இஸ் ஈக்குவல் டு, இது எந்த பக்கம் கொண்டு போயிட்டேன் அப்படின்னா 0.469 R2. ஸோ R3 வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் R2வில் கிடைக்குது. தென் நான் வெர்டிக்கல் ஃபோர்ஸை ரிசால்வ் பண்ணுறேன். வெர்டிக்கல் ஃபோர்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா 1500 டவுன்வர்ட் டைரக்ஷன், FF3 டவுன்வர்ட் டைரக்ஷன், FF2 sin 10 அப்வர்ட் டைரக்ஷன், R2 cos 10 அப்வர்ட் டைரக்ஷன். சாரி, இது டவுன்வர்ட், இது அப்வர்ட். ஸோ இதெல்லாம் டவுன்வர்ட் அப்படின்னா 1500 டவுன்வர்ட் டைரக்ஷன் மைனஸ் FF3 டவுன்வர்ட் டைரக்ஷன் மைனஸ் FF2 sin 10 டவுன்வர்ட் டிகிரி டவுன்வர்ட் மைனஸ் R2 cos 10 அப்வர்ட் ப்ளஸ். ஸோ அது மட்டும் அப்வர்டாக இருக்குது, அதை மட்டும் ப்ளஸ் போட்டுக்கிட்டேன். தென் FF3க்கு ஆப்வியஸாக எஃப்எஃப்னா மியூ இன்ட்டு ஆர், அப்போ மியூ இன்ட்டு R3, மியூங்கிறது 0.3. ஸோ 0.3 R3யை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டாச்சு. FF2க்கு 0.3 R2வை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டாச்சு.
தென் நமக்கு ஆல்ரெடி எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணுறேன். 1500 அதை வந்து இந்த பக்கம் கொண்டு போகிறேன், ஈக்குவல் டு இந்த பக்கம். தென் R2 2 இடத்துல R2 இருக்குது. ஸோ R2 காமனாக எடுக்கிறேன். R2 காமனாக எடுத்தேன் அப்படின்னா 0.3 sin 10 ப்ளஸ் காஸ் 10. இதை வந்து மொத்தமாக கேல்சியில் போட்டு சிம்பிளிஃபை பண்ணேன் அப்படின்னா 0.932. ஸோ R3 R2 அதை நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ வி ஹாவ் டு சப்ஸ்டியூட் R3 இஸ் ஈக்குவல் டு 0.469 R2. R3க்கு பதிலாக நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்ச R3 இஸ் ஈக்குவல் டு 0.469 R2வை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஒரு அன்னோன் தான், R2 மட்டும் தான் தெரியாமல் இருக்கும். R2 என்னங்கிறத ஃபைன் பண்ணிடலாம். R2 எனக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 1895.6 நியூட்டன் கிடைக்குது. R2 கிடச்சிருச்சு அப்படின்னா R3யை கண்டுபிடிச்சிடலாம். R3 இஸ் ஈக்குவல் டு 0.469 R2. R2க்கு பதிலாக அதை வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா R3 இஸ் ஈக்குவல் டு 889.04. ஸோ R2 R3 அப்படிங்கிற ரெண்டு ரியாக்ஷன் நம்ம என்ன பண்ணிச்சாச்சு அப்படின்னா கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வெஜ்ஜை ரிசால்வ் பண்ணலாம். வெஜ்ஜை ரிசால்வ் பண்ண அப்படின்னா அதே மாதிரி சம்மேஷன் ஆஃப் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறப்போ எதெல்லாம் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் அப்படின்னா FF cos 10 ரைட் சைட் டைரக்ஷன், FF1 ரைட் சைட் டைரக்ஷன், P லெஃப்ட் சைட் டைரக்ஷன், தென் R sin 10 ரைட் சைட் டைரக்ஷன். ஸோ மொத்தம் 4 ஃபோர்ஸ், அதில் இந்த 3 ஃபோர்ஸ் ரைட் சைடு, P மட்டும் லெஃப்ட் சைடு. ஸோ மைனஸ் P ப்ளஸ் R2 sin 10 FF1 ப்ளஸ்ஸு FF2 cos 10 ப்ளஸ்ஸு. ஏன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் ரைட் சைட்னா பாசிட்டிவ், லெஃப்ட் சைட்னா நெகட்டிவ், அப்வர்ட்னா பாசிட்டிவ், டவுன்வர்டாக நெகட்டிவ் அப்படிங்கிற அசம்ஷன் எடுத்திருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கப்பா நான் ஆல்ரெடி என்னென்ன வேல்யூலாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன், R2 கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ FF1க்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 0.3 R1, அதாவது FF இஸ் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு R. அப்போ FF1 இஸ் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு R1. மியூவுக்கு பதிலாக 0.3 R1 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அதே மாதிரி FF2க்கு பதிலாக 0.3 R2 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. தென் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் எத்தனை அன்னோன் இருக்குது பாருங்கள். P அன்னோன்னு, R2 கண்டுபிடிச்சாச்சு, R1 அன்னோன். ஸோ R2 ஃபஸ்ட்டு காமனாக எடுத்துக்கிறேன். R2 காமனாக எடுத்தேன் அப்படின்னா sin 10 ப்ளஸ் 0.3 cos 10. R2 காமனாக எடுத்துட்டேன். தென் R2க்கு எனக்கு வேல்யூ தெரியும், அப்படி தானே? ஸோ இது கேல்சியில் போட்டேன் அப்படின்னா 0.469 வருது. மற்ற ரெண்டையும் அப்படி தான் வச்சுருக்கேன். R2ஓட வேல்யூ 1895.6 சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகி நிற்குது. 0.3 R1 மைனஸ் P ப்ளஸ் 889.04 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ சம்மேஷன் ஆஃப் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு போடுறப்போ ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகி நிற்குது. இதே மாதிரி சம்மேஷன் ஆஃப் வெர்டிகல் ஃபோர்ஸ் போட்டேன் அப்படின்னா வெர்டிகல் ஃபோர்ஸ் எதெல்லாம் R1 upward direction, FF2 sin 10 upward, R2 cos 10 downward. ஸோ R2 cos 10 மட்டும் டவுன்வர்ட், அதுக்கு மட்டும் மைனஸ், மற்ற ரெண்டுக்கும் ப்ளஸ். இதில் FF2க்கு பதிலாக 0.3 R2 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டேன். இதில் R2வை காமனாக எடுத்தேன் அப்படின்னா sin 10, 0.3 sin 10 மைனஸ் காஸ் 10, 0.3 sin 10 மைனஸ் காஸ் 10 இஸ் ஈக்குவல் டு 0. இதை சிம்பிளிஃபை பண்ணேன் அப்படின்னா 0.932. R2ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா R1 வேல்யூ கிடச்சிடும். R1 1766.7. இப்போது ப்ரீவியஸ் ஈக்குவேஷனில் R1 வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன் அப்படின்னா லோடு என்னங்கிறது கிடச்சிடும். ஸோ ஹியர் ப்ரீவியஸ் ஈக்குவேஷன் ஃப்ரம் ஹரிசாண்டல் இஸ் ஈக்குவல் டு 0ல அந்த ஈக்குவேஷன் இருக்குது. அந்த ஈக்குவேஷனில் R1 1766.7 சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா லோட் P இஸ் ஈக்குவல் டு 1419 நியூட்டன். அதாவது 1490 நியூட்டனை லெஃப்ட் சைடு அப்ளை பண்ணேன் அப்படின்னா இந்த லோடு வந்து என்ன ஆகும் அப்படின்னா லிஃப்டாக ஸ்டார்ட் ஆகும். தட்ஸ் இட். ஸோ திஸ் இஸ் ஹவு வி கேன் சால்வ் தி wedge friction problem by using the resolving of forces and using the free body diagram. Thank you.